கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. இன்றைய வார்த்தை சங்கீதம் 34:5. அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. என அருமையானவர்களை, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். ஏனென்றால் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்ததினாலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரகாசத்தை கர்த்தர் இன்றைக்கு கொடுத்துருக்கிறார். ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கிறார். நீங்கள் சத்துருக்கள் முன்பாக வெட்கப்பட்டு போவதில்லை. இன்றைய தினம் ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஏனென்றால் இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களா, அந்த விஷயத்தில் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்த போகிறார். நம்புறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இன்றைக்கு ஒரு அதிசயத்தை நீங்கள் காண்பீங்க. என் தேவனால் முடியும் என்பதை மாத்திரம் விசுவாசிங்க. ஏன்னா நீங்கள் அவரை நோக்கி பார்த்தீங்க, கர்த்தரிடத்தில் விண்ணப்பத்தை வைத்தீங்க. உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். உங்கள் முகம் பிரகாசத்தை நீங்கள் காண போகிறீங்க. உங்கள் முகம் பிரகாசத்தினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கார் என்று சொல்லி எல்லாரும் பார்த்து உங்களை தேடி வரப்போகிறாங்க. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு நீங்கள் வெட்கப்படவில்லை, நீ வெட்கப்பட மாட்ட. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்து விட்டார். நம்புங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.